என்னென்னா கிரேட் ஹவுஸ் அப்படின்னு போட்டிருக்கு. மகா பெரிய ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீடை பற்றி என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்னென்னா, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படின்றத பற்றி பவுல் சொல்கிறார். யாருக்கு சொல்லி கொடுக்குறாரு? தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுக்குறாரு. தீமோத்தேயுக்கு சொல்லும்போது எப்படி சொல்கிறாரு? எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுற மாதிரி, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடங்கள், உங்களுடைய வாழ்க்கையை செவ்வாய் பண்ணுங்கள் அப்படின்லாம் ஊருக்கு உபதேசம் பண்ணல. பவுலுடைய பிரசங்கங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிரசங்கம் பண்ணுற மாதிரி, தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கருத்துக்களை சொல்கிற மாதிரி சொல்கிறார். இன்றைக்கி போதகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? உன் தாலி அறுத்து போடு, உனக்கு ஆண்டவர் 10 பவுன் தருவார், இப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க. இவரெல்லாம் கள்ள போதகர்களுக்கு விலகியிரு அப்படின்னு பவுல் சொல்லியிருக்கார். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, அவற்றால் கள்ளப்போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களாவார். பவுல் இருந்த காலத்திலே கள்ள போதகர்கள் இருந்தாங்க. யாராவது ஒரு போதகர் தன்னுடைய மகள்கிட்ட போய், அம்மா உன் தாலி அறுத்து போடு, உனக்கு ஆண்டவர் 10 பவுன் தருவார்னு சொல்லுவாங்களா? ஏன் மக்கள்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிற, சபையில் ஒரு மாதிரி பேசுகிற, உன்னுடைய பிள்ளைகள் இடத்துல ஒரு மாதிரி பேசுகிற? இதுதான் அவர் சொல்கிறார். பவுலுடைய வாழ்க்கை முழுவதும் தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு எப்படி வழி நடத்தணுமோ அப்படி சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு? நெவர்தலெஸ் God's solid foundation stands firm. கிறிஸ்துவே அஸ்திபாரமாக இருக்கிறார். அந்த அஸ்திபாரத்தின் மீது தான் நாம் கட்ட வேண்டுமே ஒழிய புதிதாக அஸ்திபாரம் போடக்கூடாதுன்னு சொல்கிறார். புதுசாக நீ பேஸ்மெண்ட் போடாத. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? சத்தியத்தை விட்டு விலகி வேறு அஸ்திபாரம் போட்டுட்ருக்காங்க. அஸ்திபாரத்தின் மீது நீங்கள் மாளிகையாக இசைந்து கட்டப்பட வேண்டும்னு பவுல் சொல்கிறார். In this illustration, Paul described a great house which is ப்ரொஃபஸிங் சர்ச். இயேசு கிறிஸ்துவை மீட்பர் என்று, அவர்தான் என்னுடைய பாவங்களை நீக்க முடியும், எனக்கு வேறு பரிகாரம் தேவையில்லை, என்னுடைய குற்றங்களையும் என்னுடைய செயல்களையும் அவர் ஒருவரால் மட்டுமே மாற்ற முடியும் என்று யாரெல்லாம் ஒத்துக்கொள்கிறார்களோ அதான் ப்ரொஃபஸிங் சர்ச். அது எப்படி சொல்கிறாரு? மிகப்பெரிய மாளிகையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து பேஸ்மெண்ட் போட்டு விட்டார், அப்போஸ்தலர்கள் கட்டினார்கள், பவுல் அதன் மேல் கட்டினார், அது மீது வரக்கூடிய உண்மையான விசுவாச பக்தர்கள் கட்டினார்கள் அப்படின்னு சொல்கிறார். In this illustration, Paul described a great house which is professing church. The foundation of the house is safe and secure because God's seal is on it. இந்த சபை, கிறிஸ்துவின் சபை ரொம்ப எப்படி இருக்கு? இஸ் சேஃப் அண்ட் செக்யூர், மிகவும் பாதுகாப்பானதும் பத்திரமானதுமானது. இதை யாருமே அசைக்க முடியாது. ஏனென்றால் தேவனுடைய முத்திரை அதன் மீது இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். தேவனுடைய முத்திரை இருக்கிறது, கடவுளுடைய முத்திரை இருக்கிறது, ரொம்ப பத்திரமா இருக்குது. என்ன பத்திரமா இருக்குது? ஒன்றுமே புரியல. தேவனுடைய சபை பத்திரமா இருக்குது. என்ன பத்திரமா இருக்குது? நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நீங்கள் பத்திரமாக இருக்கிறீர்கள். எந்த அஸ்திபாரத்தின் மீது போடப்பட்டார்? இன்னைக்கு காலையில் தான் பேசிக்கிட்டு இருந்தேன். எஸ் ராமகிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த நிறைய பரிசுகளை வாங்கியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரா? நம்முடைய உடம்பு அப்படியே 2ஆக பொழந்துருக்கான். வலது கை பக்கம் வேறு, இடது கை பக்கம் வேறு. ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார். இந்த கால்வாயெல்லாம் நோண்டுறாங்கள்ல, பாதாள சாக்கடை, மனித மலங்களை சுமக்கிறாங்கள்ல, அப்படி தான் சமுதாயத்தை பிரித்திருக்கிறார்கள். நம்ம உடம்பையே 2ஆக பிரிக்கும்போது சமுதாயத்தை பிரிக்கக்கூடாதா அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த மலம் அழுகிறவர்கள் அதுக்கென்றே பிறந்தவர்களாம். ரொம்ப பாவப்பட்ட பிறவிகள் சார். பிரிச்சுட்டு அப்படியே அவங்க மேலே பரிதாபப்படுற மாதிரி காட்டுறாரு. என்ன பாவப்பட்ட பிறவிகள்? உங்கள் உடம்பு எங்கே 2ஆக பிறஞ்சிருக்கு? அப்படியே அரைத்து உடற்கூறாய்வு செஞ்சு பாருங்கள், பயாப்சி செஞ்சு பாருங்கள், இல்லைன்னா அட்டாப்சி செஞ்சு பாருங்கள். ஒன்றும்லாம் பிரியலை, ஒரே மாதிரி தான். இந்த பக்கம் இருக்கிற நுரையீரல் வேறு, இந்த பக்கம் இருக்கிற நுரையீரல் வேறு, அப்படியா இருக்குது? இந்த பக்கம் இருக்க கிட்னி வேறு மாதிரி வேலை செய்யுது, இந்த பக்கம் கிட்னி வேலை மாதிரி வேலை செய்யுதா? அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் எப்பயுமே பாருங்கள், நம்ம கை கொடுக்கும்போது வலது கையால் தான் கை கொடுப்போம். நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது வலது காலை வச்சு தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தார். அதான் நான் கேட்டேன், அப்போ ரோட்டில் நடக்கும்போது வலது காலை வச்சே நடப்பீங்களா? நொண்டி நடப்பீங்களா சார்? இடது காலை நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்களா? ஒருத்தங்களை கட்டி பிடிக்கும்போது வலது கையை மட்டும் வச்சு கட்டி பிடிப்பீங்களா? இடது கையை யூஸ் பண்ண மாட்டீங்களா? அப்படி கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நம்முடைய உடல், உங்களுடைய உடல் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. உங்களுடைய உடலிலே நாம் எல்லாரும் ஓர் உடலாக இருக்கிறோம். நான் கண்ணாக இருப்பதினாலே நான் காதாக இருக்க, காது எனக்கு வேண்டியதில்லை என்று சொல்ல முடியுமா? நான் கையாக இருப்பதினாலே எனக்கு கால் வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? இதுதான் கிறிஸ்துவின் உபதேசம்.
நாம் எல்லாம் தேவனுடைய ஆலயமாக அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நமக்குள்ளே யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ரட்சிக்கப்பட்டவன் என்றும் இல்லை, ரட்சிக்கப்படாதவன் என்றும் இல்லை, எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். எல்லாருக்கும் சம மரியாதை கொடுக்க வேண்டும், சம கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். அப்படியெல்லாம் ஆண்டவர் பிரிக்கவில்லை. அப்போ அவங்க சுண்டு வரல சும்மாவே இருக்குது, பிறந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு யூஸும் கிடையாது. வெட்டி தூக்கி விட்டாஞ்சிருவோமா சார் அப்படின்னு கேட்டேன். அப்படி போட்டிருக்கா அப்படிங்கிற சமுதாயத்தை பிரித்து மனிதர்களை அடிமைப்படுத்துவதற்காக என்னென்ன உபதேசங்களாக பண்ணுறாங்க, அதை நிறைய பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதற்காக அது உபதேசமாகாது. கிறிஸ்துவின் உபதேசத்தை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்றதுனால அது உபதேசம் இல்லாமல் போகாது. இது வலிமையான ஒரு அஸ்திபாரம். நீங்கள் அந்த அஸ்திபாரத்திலே வளர்க்கப்படுகிறீர்கள். நீங்கள் கட்டி மாளிகையாக கட்டப்படுகிறீர்கள். அதுதான் அவர் சொல்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டவருடைய முத்திரை உங்கள் மீது இருக்கிறது. உங்களுக்கு பாதுகாப்பும் பத்திரமும் இருக்கிறது. எப்பொழுது? ஆண்டவருடைய வசனத்திற்குள் நீங்கள் கட்டுப்பட்டு வளரும் போது. இதைத்தான் அவர் சொல்கிறார். The foundation of the house is safe and secure because God's seal is on it. Paul quoted Moses. மோசஸ் சொன்னதை பவுல் இங்கே சொல்கிறாரு. The Lord will show who belongs to him. தேவனுக்கு உரியவன் யார் என்பதை கடவுள் சொல்வார். This refers to the Godward aspect of the Christian life. God chooses who trust him as his elect. தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். உங்கள் மீது முத்திரை பதித்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய வழியும் வேணாம், ஒரு மனாங்கடியும் வேணாம், போயா நான் உலகத்தை பார்ப்போம் அப்படின்னு போனீங்கன்னா நீங்கள் அவருடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறீர்கள். நீங்களே உங்களுக்கு தேவையான தண்டனையை வாங்கிக்கிறீங்க. சரி, என்ன செய்கிறது? இப்படியெல்லாம் வாழாமல் இருக்க முடியுமா? அன்றைக்கி ஒரு அம்மா சொல்லுது, ஏம்மா தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிய, கடவுளுக்கு பயந்து நடக்க மாட்டியா? அங்கே ஓப்பியில் எப்படிம்மா நீ வாழ முடியும்? அதுக்கு என்ன சார் பண்ணுறது? எனக்கு புருஷன் சரியில்லை, நான் என்ன பண்ண முடியும்? நான் வெளியில் அவரை டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கல்யாணமாக பண்ண முடியும்? எங்கள் சொந்தக்காரங்களாம் நெருங்கியிருக்காங்க சார், அவங்களோடலாம் பண்ண முடியாது, குடும்பத்தில் பிரச்சனை ஆகிடும். தீர்வே இல்லை சார், நான் இவனை வழி என்ன பண்ணுறேன், இப்படி தான் நான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லுது. அதற்கு தீர்வு ஒன்று இருக்கிறது. எங்கேயுமே தீர்வு கிடையாது. இது மனித அளவுகோலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா செய்கிறது கரெக்டு தாங்க, என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் பாவத்தின் சம்பளம் மரணம். இவள் செய்யும் தவறு கண்டுபிடிக்கப்பட்ட என்ன? கொலையில் போய் முடியும். உண்மைதானே? குடும்பங்கள் சீரழியும். அப்போ சீரழிஞ்சா பரவாயில்லையா? அப்போ நம்முடைய சாத்தான் நம்முடைய மனதை எப்படி மயக்குகிறான்னு பாருங்கள். நல்லா யோசிச்சு பாருங்கள், 4 விஷயத்தையும் யோசிச்சு பாருங்கள். சார் கரெக்டு தான் சார், இது தப்பு கிடையாது. தீர்வு எங்கே இருக்கிறது? நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஜெபியுங்கள். என்ன பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனை எது வந்தாலும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. தீரலைன்னா என்னன்னு கேளு, அதான் முக்கியம். இங்கே தான் அதுதான் சொல்கிறார். கிறிஸ்டியன் லைஃப் ரெஃபர்ஸ் டு காட்வர்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். தேவன் நம்முடைய வாழ்க்கையை எப்படி பார்க்கிறார்? God chooses us who trust him as his select. அவரை நம்புகிறவர்களை அவர் தேர்ந்தெடுத்தவர்களாக தெரிவு செய்து வைத்திருக்கிறார். என்னை நம்புறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதான் இயேசு கிறிஸ்து போய் கண்ணு திறக்க முடியும்னு நினைக்கிறேன், நீ என்னால் கண்ணு திறக்க முடியும்னு நினைக்கிறியா? ஆமாம் ஆண்டவரே, நான் நினைப்பேன், நீங்கள் முன்னால் முடியும். அப்போ உன்னுடைய நம்பிக்கையின்படி ஆக்கணும். கண்ணு திறந்துருச்சு. 35 வருஷமாக கண்ணு தெரியாமல் வந்தான் பிறந்ததுலேருந்து. இப்போ கண்ணு தெரியுது. நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறீங்களோ உங்களுடைய விசுவாசத்தின்படி நடக்க கடவுள். இதுதான் அவர் சொல்கிறார். God chooses who trust him as his select. But there is also a man-ward aspect of the Christian life. மனிதர்கள் அவருடைய கண்களிலாலே நம்முடைய வாழ்க்கையை எப்படி பார்க்கிறார்கள்? Let everyone that nameth the name of Christ depart from iniquity. கிறிஸ்துவின் பெயரை சொல்லுகிற எல்லாரும் தீமையை விட்டு விலக கடவன். அசுத்தமான வாழ்க்கையை விட்டு விலகி வாழுங்கள். அசுத்தமான வாழ்க்கையில் வாழ்ந்தாதான் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம தலையை தடவி வச்சுருக்காங்க. ஆமாங்க, இந்த ஸ்வீட்டுன்னு வந்தால் எல்லா ஸ்வீட்டும் போட முடியாது, அதில் கொஞ்சம் கெமிக்கல் கலந்தால் தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக தான் வரும், அதில் கொஞ்சம் அஜினோமோட்டோ போட்டால் நல்லாயிருக்கும். அஜினோமோட்டோ கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க சார். அதுக்காக என்ன பண்ண முடியும்? டேஸ்ட் இல்லாமல் வாழ முடியுமா? செத்தா சாவரம் போயா. இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சுருக்கான் நம்முடைய வாழ்க்கையில். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆமாம் தெரியும். 60 வயசு பிறகு செத்தா செத்துட்டு போகிறோம். 35 வயசுலேயே செத்துருவையா? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்படி செத்தா சாவும்போ. காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்கிறோம். அவருடைய அழியாத வாழ்க்கை, நித்திய ஜீவன், எவர்லாஸ்டிங் லைஃப், அதை நம்புறதே கிடையாது. ஆமாம், நீடித்த வாழ்க்கை, ஆரோக்கியமான உங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் ஆரோக்கியமாக வாழ்றது நீங்கள் பார்க்கணுமா? ஆண்டவர் அதான் சொல்கிறார், நீ உன்னுடைய பிள்ளைகளையும் உன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் அவருடைய பிள்ளைகளையும் காண்பாய். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். நீடித்த நாட்களால் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார்.
அந்த நீடித்த நாட்டில் வேணால் ஒரு வெங்காயம் வேணால் நான் செத்தா சாப்பிட்றப்போ எல்லா அநியாயத்தையும் செய். கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்க? பர்டிகுலராக ஃபெலோஷிப்பில் இருக்கவன் நான் சாப்பிடும்போது மனம் திரும்பிக்குவேன். சாவு வேலை இருந்தாலும் ஆண்டவரே நீ மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிடுவேன். ஆண்டவர் மன்னிச்சிடுவார். எப்படி அப்படி சொன்னார்? அவங்ககிட்ட தங்களை தாங்களே கொள்கிறாங்க. மனிதனுடைய பார்வையிலிருந்து கிறிஸ்துவை எப்படி பார்க்குறாங்க? கிறிஸ்துவை சொல்லுகிற எவனும் பாவத்தை விட்டு விலக கடவன் அப்படின்னு சொல்கிறார். இன் அதர் வேர்ட்ஸ், those who are the elect of God prove it by living godly lives. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறவர் என்று நீங்கள் நினைத்தால் அதை நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் சொல்கிறார். ப்ரூவ் இட் பை லிவிங் அ காட்லி லைஃப்ஸ். தேவனுக்கு பிடிக்கிற வாழ்க்கையை அன்புள்ளவர்களாக, எல்லாரையும் அனுசரித்து போகிறவர்களாக, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்து உங்களிலே ஆழக்கடவர். இதுதான் மிகப்பெரிய மாளிகை. ஒரு மிகப்பெரிய மாளிகையாக நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை அன்புள்ள இறைவன் நிறைந்த ஒரு வாழ்க்கை. We are chosen in Christ to be holy and blameless. நாம் பரிசுத்தமானவர்களாகவும் குற்றமில்லாதவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்காக இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். This great house not only has a solid foundation, but it also has vessels, utensils of various kinds for performing household functions. கக்கூசில் ஒரு பாத்திரம் வச்சுருப்போம். கக்கூசில் ஆச்சுங்கன்னா கர்மம் என்னத்துக்கு யூஸ்ன்னே தெரில. அது தூக்கி விட்டாரிங்கடா, விட்டறிய முடியுமா? கனமுள்ள பாத்திரத்தையும் கனவீனமுள்ள பாத்திரத்தையும் இறைவன் படைக்கிறார். அதோடைய வேலைக்காக இறைவன் படைக்கிறார். இந்த பெரிய வீட்டிலே நிறைய பொருட்கள் இருக்கின்றன. அந்த பொருட்களை நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். For performing household functions, Paul divides the utensils into two categories, those of honor and those of dishonor. ரெண்டு இருக்கு. ஒன்று ஆனர் கனம் உள்ளது, இன்னொன்று கனவீனமானது, கோல்டு அண்ட் சில்வர். அண்ட் தோஸ் ஆஃப் டிஸானர், தங்க நகைகள், பிரேஸ்லெட், மோதிரம், வளையல், ஜிமிக்கி எல்லாம் இருக்குது. அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? அப்படியே பீரோக்குள்ளே இருக்கும், ஒன்றத்துக்கும் பயன்படாது. என்றைக்காவது ஒரு நாள் அழகாக போட்டு போகிறதுக்கு மட்டும் பயன்படும். சோத்து பானை கறி பிடிச்சி போயிருக்கும், அது இல்லைன்னா சோறு திங்க முடியாது. சோத்து பானை இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியும், தோசைகள் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ வெவ்வேறு விதமான பாத்திரங்களை இறைவன் படைத்திருக்கிறார். நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய சபையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாரையும் அனுசரித்து போங்க, எல்லாரும் வேணும். இந்த மாளிகையிலே அனைவரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். He is making a distinction between true teachers of the word and the false teachers of the false teachers he described. கள்ள போதகங்கள், போலியான கிறிஸ்துவ போதைகளை, சிந்தனைகளை கொடுக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உண்மையான கிறிஸ்துவ சிந்தனையை கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இரண்டு பேரையும் தனித்தனியாக பிரிக்கிறாரு. பிரிச்சுட்டு என்ன சொல்கிறாரு? A faithful pastor is like a gold and silver vessel that brings honor to Jesus Christ. கிறிஸ்துவுக்குள் உண்மையுள்ள ஒரு போதகத்தை செய்யும் ஒரு நபன், தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுகிற ஒரு நபன் எப்படி இருப்பான்? அவன் தங்கத்தை போன்றும் வெள்ளியை போன்றும் இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். இந்த மிகப்பெரிய மாளிகையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சபையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ்கிறோம் என்பதுதான் சிந்தனை. Something to ponder. In what ways is your church like the great house Paul describes in this passage? What is your role in great house? உங்களுடைய சபையிலே, உங்கள் சபையை இந்த பவுல் இங்கே விவரித்து சொல்கிற மாதிரி எப்பேற்பட்ட ஒரு ஆலயமாக இருக்கிறது. அந்த ஆலயத்திலே நீங்கள் என்ன பங்கு வகிக்கிறீர்கள்? ஆலயத்திற்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நாம் வாழ்ந்து காட்ட வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையை நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நாம் எப்பேற்பட்டவர்களாக வாழ்கிறோம்? வாயில் ஒன்று சொல்லிக்கிட்டு நடக்கையில் ஒன்று செய்கிறோமா? அதுதான் ரொம்ப சிந்தனை இங்கே. நம்முடைய வாழ்க்கை இறைவன் பார்த்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை, காட்ஸ் ஆஸ்பெக்ட், ஹியூமன் ஆஸ்பெக்ட், ரெண்டுலேயுமே நம்ம பார்க்குறாங்க. அப்போ அஸ்திபாரத்தின் மீது நாம் பெரிய வீடாக கட்டப்படும்படிக்கு நாம் இறைவனுடைய வார்த்தைகளை கைக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியம். அதான் இன்றைய சிந்தனை வாக்கியம். Nevertheless, God's solid foundation stands firm. அவருடைய ஆலயம் என்றைக்கும் நிற்கும். அதை ஒரு நாள் ஒரு காலம் அழிக்க முடியாது. முன்ன இருந்ததை விட, கிறிஸ்துவின் காலத்தில் இருந்ததை விட பல கோடி மடங்கு பெருகி இருக்கிறது இல்லையா? கிறிஸ்தவ மக்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? எங்கிட்ட திரும்பி பார்த்தாலும் கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறேன். எங்கிட்ட திரும்பி பார்த்தாலும் ஒரு பைபிள் பார்த்தாங்கன்னா, சார் இதுதான் சார் படிக்க முடியலன்னு நான் நினச்சேன், எப்படி சொல்கிறதுன்னு நினச்சேன், கரெக்டாக காட்டிட்டீங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர்.
ஆல்மோஸ்ட் 40% ஆர் கிறிஸ்டியன்ஸ். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது, ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா எல்லாருடைய மனதிலும் இறைவனுடைய ஆவி இருக்கிறது. ஏங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஏங்க ஏன் அநியாயத்தை பண்ணுறீங்க வேணாங்க அப்படின்ற மனது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு. இறைவன் நியாயம் உள்ளவர், நீதி உள்ளவர். அதுக்கு நேர எதிராக ஒரு சக்தி இருக்குது. எப்பயுமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம், நல்லதும் கெட்டதும் இருக்கும். ஒருத்தன் நல்லது சொல்லுவான், ஒருத்தன் கெட்டது சொல்லுவான் இல்லையா? இதை நீங்கள் பார்க்க வேண்டும். தேவனுடைய சிந்தனையிலே வளர வேண்டும் என்பது மாத்திரம்தான் இன்றைய சிந்தனை. சரியா?